எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகுல். நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தான் வந்திருக்கேன். அதாவது திருப்போரூர் முருகப்பெருமான் கோவில், கந்தசுவாமி முருகன் கோவில் தான் வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு இந்த கோவிலோட வரலாறு முழுமையாக உள்ள சுற்றி பார்த்து இந்த கோவிலோட முழு வரலாறு பார்க்க போகிறாங்க. இந்த கோவிலோட வரலாறு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கோவிலோட குளத்து பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். இந்த கோவில் குளத்தோட தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சரவண பொய்கை. நம்ம இந்த குளத்தை பார்த்துட்டு உள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்து இந்த கோவிலோட முழு வரலாறு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம போய் உள்ளே போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு இந்த கோவிலோட முழு வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த குளம் தாங்க திருப்போரூர் முருகப்பெருமானோட தீர்த்த குளம். இதில் இருக்க தீர்த்தம் பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரவண பொய்கை. நான் இந்த கோவிலை பற்றி அங்கே கடை வச்சிருக்கவங்க கிட்ட கேட்டேங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பம் வரும் என்று சொல்கிறாங்க. கோவிலுக்கு வெளியே இருக்க மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூணில் இருக்க சிற்பம்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. முருகப்பெருமானோட சிற்பம்லாம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம். தூண்கள் முழுக்க வந்து பாருங்க, சிற்பம் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா தூண்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்காரு. இந்த கோவிலில் கொடிமரமும் ராஜகோபுரம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துங்க. கிட்ட பார்க்கும்போது வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். கோவில் பிரகாரத்தில் இருக்க தூண்க பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த கோவிலில் சுற்று பிரகாரத்தில் இருக்க தூண்கள் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. பல்லவர்கள் ராட்சசத்தனமாக கட்டியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப ரொம்ப கருவெல்லாம் அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த கோவிலில் இருக்க ஒரு தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம், அசுரத்தனமான பல்லவர்கள் இங்கே ஒரு அசுரத்தனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முருகன் கோவில். ஆனால் அந்த முருகன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மண்ணுக்கு அடியில் வந்து புதஞ்சிருக்கு. நான் போக போக சொல்கிறேன், இப்பயே சொன்னால் உங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படாது. சரி, இந்த ஊர் திருப்போரூர். இந்த ஊருக்கு ஏன் திருப்போரூர்னு பேர் வந்துன்னா முருகப்பெருமான் அசுரர்களை இந்த இடத்துல போர் செய்து ஜெயிச்சிருக்காரு. அதனால இந்த ஊருக்கு போரூர் என்று பேர் வந்தது. ஒரு தெய்வீகம், முருகப்பெருமான் ஒரு கடவுள் இல்லைங்களா, அவர் இந்த இடத்துல போர் செய்வோம், அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து திருப்போரூர் என்று பேர் வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் 3 இடத்துல போர் செஞ்சிருக்காரு. திருச்செந்தூர் கடலில் பண்ணியிருக்காரு, திருப்பரங்குன்றம் நிலத்தில் பண்ணியிருக்காரு, இப்போ நம்ம இருக்க திருப்போரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் பண்ணியிருக்காரு. இந்த 3 இடத்துலையும் முருகப்பெருமான் போர் செஞ்சு ஜெயிக்கும் போது 3 விஷயத்தை அழிச்சிருக்காரு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடலில் போர் பண்ணி ஜெயிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மாயையை அழிச்சிருக்காரு. இரண்டாவது திருப்பரங்குன்றம் நிலத்தில் போர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்மத்தை அழிச்சிருக்காரு. இப்போ நம்ம இருக்க திருப்போரூரில் போர் செய்து ஆகாயத்தில் ஜெயிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆணவத்தை நான் தான் என்ற ஆணவத்தை வந்து முருகப்பெருமான் அழிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த கோவில் வந்து முருகப்பெருமானை வணங்கினீங்கன்னா நான் தான் அப்படி ஆணவமாக இருப்போம் பார்த்தீங்கன்னா அது விடுபடும் என்று சொல்கிறாங்க. இப்போ வாங்க, முருகப்பெருமான் ஒரு காலத்தில் ஒரு பனை மரத்துக்கு அடியில் இருந்திருக்காரு. அதை சிதம்பர சுவாமி என்ற ஒரு ஐயா சித்தர் வந்து எடுத்து வழிபாடு செஞ்சிருக்காரு. அது எப்படி நான் போக போக சொல்கிறேன். அந்த ஒரு பெண் பனை மரத்துக்கு அடியில் முருகப்பெருமான் சிலை இருந்தும்போது அந்த பெண் பனை மரத்தோட தட்டு மாதிரி அதை ஒரு இது மாதிரி பாட் மாதிரி வச்சுருக்காங்க. அதையும் காமிக்கிறேன். அதை பார்த்து வணங்கினீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் என்று சொல்கிறேன். அது போக போக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம கோயிலை சுற்றி பார்த்துட்டு
அந்த சிதம்பரம் சித்தரோட வரலாறுலாம் சொல்கிறேன். முருகப்பெருமான் ஒரு காலத்தில் மண்ணுக்கடியில் இருந்திருக்காரு சுயம்பாக சொல்கிறாங்க. இது என்னன்ட்டு அப்படியே அந்த பெண் பனை மரத்தோட பாத்திரத்தை காட்டுற ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த பெண் பனை மரத்தோட நீங்கள் பார்க்கும்போது என்ன வேணால் நடக்குன்ட்டு அது மேலே போர்டில் போட்டிருக்காங்க. அதையும் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம கோவிலை சுற்றி பார்த்துட்டு இந்த வரலாறு போக போக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்களேன், என் பின்னாடி பாருங்கள் தளத்தில் பாண்டியரோட மீன் சின்னமும் இருக்குது. இந்த கோவிலில் ஆக்சுவலாக எல்லாருமே திருப்பணிகள் நிறைய செஞ்சுருக்காங்க. ஒரு பழமையான ஒரு நல்லா இருக்குங்க கோவில். பாருங்கள், வாங்க போக போக இந்த வரலாறு ஃபுல்லாக சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்போரூரில் முருகப்பெருமான் போர் முடிச்சதுக்கப்புறமும் கோவம் தனியாமல் இருந்தாராம். அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக தான் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்க குன்றத்தூர் மலைக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த மலைக்கு பக்கத்திலே ஒரு சிவன் கோவில் இருக்குது. முருகப்பெருமான் பிரதிஷ்டை பண்ணி வணங்கின ஒரு சிவலிங்கம் கந்தலீஸ்வரர் என்ற பேரில் இருக்காரு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த கோவிலோட உற்சவர் சிலை இங்கே தான் அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க, கருவறைக்குள்ளே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த ஒரு வீடியோட லிங்கை பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு வீடியோ லிங்கை பார்த்தா குன்றத்தூர் மலையை பார்க்கலாம், முருகப்பெருமான் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கத்தை பார்க்கலாம், சேக்கிலாரோட வீடை பார்க்கலாம், பெருமாள் கோவிலும் பார்க்கலாம், இன்னொரு ஒரு சிவன் கோவில் இருக்குது அதையும் பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் ஒரு 500 ஆண்டு பழமை சொல்லிட்டேன், முருகப்பெருமான் போர் செய்த இடம்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 500 வருஷம் பழமையான கோவில். முருகப்பெருமான் வந்து பார்த்தா அந்த கோவில் மண்ணுக்கடியில் புதஞ்சிருந்து தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சிதம்பர சுவாமி என்ற ஒரு சித்தர்கிட்ட கனவுல போய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் திருப்பூர் காட்டுக்குள்ளே பனைமரத்துக்கடியில் நான் பனைமரத்துக்கடியில் நான் மண்ணில் புதஞ்சிருக்கேன், என்னை எடுத்து வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு சிதம்பர சுவாமி என்றக்கிட்ட. சிதம்பர சுவாமியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முருகப்பெருமானை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்காரு ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே மாதிரி அவர் இங்கே முருகப்பெருமானை வழிபட்டு இருக்கும்போது இந்த திருப்பூர் பகுதியை ஆண்ட நவாப் என்ற ஒரு மன்னனோட மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீராத வயிற்றுவலி வந்திருக்கு. அப்போ நம்ம சிதம்பர சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருநீர் அவங்க மனைவிக்கு நெத்தியில் திருநீர் பூசி விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தீராத அந்த வயிற்று வலி சரியாயிட்டு இருக்கு. உடனே நவாப் மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று வலி சரியாயிடுதுன்ட்டு. அப்போது நவாப் மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த திருப்பூர் முருகப்பெருமானுக்கு நிறைய நிலத்தை தானமாக வணங்கியிருக்காரு. மேலும் திருப்பணி செய்யறதுக்கு நிறைய உதவி பணமாக பொற்காசாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி முருகப்பெருமான் ஒரு பெண் பனை மரத்துக்கிட்ட ஒரு பாட்டு சொல்லலாம், அது ஒரு பாட்டு மாதிரி இருக்குது, ஒரு குவளை மாதிரி இருக்குது, அதுக்குள்ள வந்து இருந்திருக்காரு, எடுத்து வழிபட்டிருக்காரு. அந்த குவளை மாதிரி இருக்குது, பாட்டு மாதிரி இருக்கிறதும் ஒரு கண்ணாடி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பெண் பனை மரத்துக்கு தட்டை நீங்கள் பார்த்து வணங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கடையை சொல்கிறாங்கன்னா, தீராத நோய் விலகலாம், செல்வம் பெருகுமா, மன அமைதி கிடைக்குமா. முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நீங்களும் வீட்டில் இருந்தபடியே பார்த்து வணங்கிக்கங்க. இப்போ நான் தலை விரிச்சதுக்கிட்ட தான் இருக்கேன், வன்னி மரத்துக்கிட்ட. ஸோ இதாங்க இந்த கோவிலோட வரலாறு. முருகப்பெருமான் ஆணவத்தை அடக்கிய ஒரு இடம் திருப்போரூர். அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து அந்த பனைமரத்துக்களில் சுயம்பா இருந்துறதா சொல்கிறாங்க. ஒரு 350 ஆண்டு ஆனால் மண்ணுக்கடியில் புதஞ்சிருக்கும் போது சுயம்பன்ட்டு இப்போ சொல்கிறாங்க. இந்த இடத்து சிதம்பர சுவாமி வழிபட்டிருக்கு. அவரோட ஃபோட்டோவை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம வன்னி மரத்தை பார்த்துட்டு இந்த கோவிலோட வரலாறு முடிச்சிக்கலாங்க. அதேமாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலைங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கான்ட்ரவர்ஷியல் போய்ட்டுருக்கு. ஏன்னா முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் சொல்கிறோம், சில பேர் கடவுள் கிடையாது, முருகன் வந்து முதல் தமிழ் மன்னன் சொல்கிறாங்க. மன்னனாக கூட இருக்கட்டுமே, நீங்கள் ஒன்றே நினச்சி பாருங்கள். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் நான் நம்புறது கடவுள், முதல் கடவுளாக இருந்தால் வணங்குவேன், முதல் மன்னனாக இருந்தாலும் நான் வணங்குவேன், அது வந்து கடவுள். ஆனால் ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள், நான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முதல் மனித மன்னனாக இருந்தால் கூட பாருங்களேன், திருச்செந்தூரில் கடலில் போர் செஞ்சுருக்காரு, திருப்பரங்குன்றத்தில் நிலத்தில் போர் செஞ்சுருக்காரு, இந்த இடத்துல ஆகாயத்தில் போர் செஞ்சுருக்காரு. அப்படி உண்மையானே அவர் வந்து கடவுள் இல்லாமல் ஒரு மனிதனாக இருந்திருந்தால் அப்போவே அவர்கிட்ட கடல் படை இருந்திருக்கு, ஆர்மி கீழே லேண்டில் சண்டை போட சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க, இந்த இடத்துல வானத்தில் சண்டை போட விமானப்படையும் இருந்திருக்காங்க. நினச்சி பாருங்களேன். இந்த விஷயம் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. நான் சொல்லணும்னு தோண்டு, அதை நான் எல்லார்ட்டும் சொல்கிறதுனா, முருகப்பெருமான் ஒரு கடவுளாக நான் வணங்குறேன். ஒரு தமிழ் மன்னனாக இருந்தாலும் தமிழ் கடவுளாக எப்படி இருந்தாலும் முருகப்பெருமான் நான் வணங்குறது நிறுத்த மாட்டேன். இப்போ வாங்க நம்ம வன்னி மரத்தை பார்த்துட்டு, இந்த கோவிலில் அந்த பனை மரத்தை பார்த்துட்டு அவரோட சித்தரோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வன்னி மரம். இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த வன்னி மரத்தை பற்றி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வன்னி மரத்தை பார்க்கவே நம்ம நிறைய கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குங்க அந்த மரத்தில். இந்த இடத்துல தாங்க அச்சய பாத்திரம் இருக்குது. அதாவது முருகப்பெருமான் பனை மரத்துக்கு அடியில் ஒரு பாட் மாதிரி இருந்தார் சொன்னீங்களா, இதுக்குள்ளே தான் இருந்திருக்காரு. சிதம்பர சித்தர் எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. நம்ம இதை பார்க்குறதே கொடுத்து வச்சுருக்கணுமா, இதை பார்க்கும் போது தீராத நோய் விலகுமா, மன நிம்மதி கிடைக்குமா, செல்வம் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இருந்தபடியே பாருங்கள்.
ஒரு பெண் பனை மரத்துக்கு அடியில் இப்படி தான் இருக்குமா? எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம யார் பிரதிஷ்டை பண்ணவரோ அவரை பார்க்கலாம். இவர் தாங்க சிதம்பர சித்தர், முருகப்பெருமானை எடுத்து பிரதிஷ்டை பண்ணவர் இவர் தான் மண்ணுக்கடியிலேருந்து. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் உள்ளே போய் முருகப்பெருமானை பார்த்துட்டே வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. மூலஸ்தானம் எல்லாம் முருகப்பெருமானை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதேமாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானாக இருக்கார். நிறைய 2-3 மூலஸ்தானம் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. லிங்கமும் நல்லா அழகாக இருந்தது. நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்தால் முருகப்பெருமானையும் பார்க்கலாம், சிவபெருமானும் வணங்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாம் என்ன சொல்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்போரூர் வந்தால் திருப்பம் தருமா. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இங்கே வரும்போது உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்க. எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டலூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தாங்க அந்த இடத்துக்கு நீங்கள் வரதுக்கு. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பூர் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்கு வரலாம். கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் பக்தர்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கோவில். எல்லோரும் அறுபடை கோவில் போவாங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கோவில். இந்த இடத்துல முருகப்பெருமான் ஆகாயத்தில் போர் செய்த ஒரு இடம். ஸோ நான் வரணும்னு நினச்சிருந்தாங்க, ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சி இனி தான் எனக்கு முருகப்பெருமான் கூப்பிட்டுருக்காரு. அதேமாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குன்றாங்க. நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கோயிலை போய் சொல்லிட்டே போகலாம். முருகப்பெருமானோட அந்த பனை மரத்துக்கு அடியில் இருந்துக்காரு பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்கவும் நல்லா இருந்தது. சிதம்பர சுவாமி அவரோட மூலஸ்தானம் தனியாக இருந்தது பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இந்த கோயில் வந்து பாருங்கள். இதோட உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். நீங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம். நீங்கள் யாரும் நம்ம சேனலில் பர்சனலாக ஹெல்ப் பண்ண விருப்பப்பட்ட விட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் பே நம்பர் இருக்குங்க, அது மூலமாக ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி. நான் ஏன்னா இந்த கோவிலை பற்றி எதுனா மிஸ் பண்ணிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. இதோட அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்போரூர் முருகன் கோயிலில் சொல்லியிருந்தேன். சில காலத்துக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா முருக சிலை மண்ணுக்கல்லேருந்து எடுத்தாங்க. அதை பனை மரத்துக்கு கீழே எடுத்து சிதம்பர சித்தர் ஒரு சித்தர் பிரதிஷ்டை பண்ணி வணங்க நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் பனை மரத்துக்கு அடியில். ஸோ அங்கே பனை மரமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் பக்கத்தில் தள்ளி சாலுவன் குப்பம் ஒரு இடத்துல நின்றுருக்கேன். அதாவது உலகின் முதல் முருகன் கோயில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல முருகன் சிலை இல்லை. அந்த முருகன் சிலை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கலாம்ல, எனக்கு அப்படி தோணுச்சு. திடீர்னு அந்த விஷயம் ஷேர் பண்ணுறேன். எதனாலனா இந்த இடத்துல பாருங்கள், சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பனை மரம் நிறைய இருக்குது. ஸோ அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பனை மரமே இல்லை. இப்போ இங்கே பனை மரத்துக்கு அடியில் இப்போ பெண் பனை மரத்துக்கு அடியில் இங்கேருந்து அந்த சிதம்பர சித்தர் எதுவும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு தெரியும். ஏன்னா இங்கே ஒரு 6 கிலோமீட்டர் தான். அந்த இடத்துல ஒரு மண்ணுக்கல்ல புதஞ்சிருந்து, இந்த கோயிலில் மண்ணுக்கல்ல புதஞ்சிருக்கு. மண்ணுக்கட்டு பனை மரத்துலேருந்து எடுத்து வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அந்த சித்தர். இங்கேயும் பனை மரம் இருக்குது. இங்கேருந்து எதுவுமே பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம்னு எனக்கு ஒரு தோணுச்சு. நான் சொல்கிறேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க.